ஒருவரால் அறிவிக்கப்பட வேண்டும், ஒருவரால் உணர்த்தப்பட வேண்டும். இங்கு உணர்த்தப்படுவது என்பது ஒரு குரு தேவை. எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் ஒருவர் அதை பற்றிய முறையே அதனுடைய தத்துவத்தை விளக்கி சொல்ல வேண்டும். குரு இல்லாத வித்தை பால் என்பார்கள். அப்படி ஒரு குரு என்பது ஒவ்வொருவர்களுக்கும் தேவை. இன்று குரு என்று நாம் வைத்துக் கொண்டிருப்பது யார் எதை சொல்கிறார்களோ அவர்கள் குரு. அது அல்ல. ஒரு வழியை காட்டுபவனும் குருதான். பள்ளி சாலையிலே பாடசாலையிலே ஆனா ஆவணா சொல்லிக் கொடுப்பவர், அடிச்சுவட்டை சொல்லிக் கொடுப்பவர் ஒரு குரு. ஒரு தொழில் வித்தையை காட்டுபவர்கள் குரு. இவர்கள் எல்லாம் காரண குருவாக மாறிக்கொண்டே இருப்பார்கள். நமக்கு வேண்டியது காரிய குரு. குருவில் இரண்டு விதம். அதில் ஒரு குரு அந்தந்த காலகட்டத்தின் தேவை சொல்வார். ஒரு குரு அவருடைய ஆன்ம வித்தையை, ஞானத்தை சொல்வார். அந்த குரு தான் தேவை. அப்படி ஒவ்வொரு ஆன்மாவும் தனக்குரிய ஒரு குருவை கண்டுபிடித்து அந்த குருவின் மூலமாக தன் வாழ்வினுடைய தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்கின்ற பொழுது தான் அவன் அவனுடைய வாழ்வினுடைய முழுமையை அடைய முடியும். இந்த கோட்பாட்டை, இந்த தத்துவத்தை தான் உலகளாவிய மனிதர்களுக்கு இந்த ஞானவெளி ஆனந்தவிடம் சொல்ல விரும்புகின்றது. இது அவர்களுக்கு சென்று சேர இது அதற்குரிய வழிமுறைகளை இது காட்டுகின்றது. இங்கு பேதம் என்பது கிடையாது. பொருளாதார பேதம் கிடையாது. மொழி சிக்கல்கள் கிடையாது. மனிதன் என்ற மனிதனிடத்தில் நிறம், இனம் என்ற பாகுபாடு பேதங்கள் கிடையாது. இங்கு மனிதன் என்ற ஒரே தத்துவம். ஏனென்றால் எல்லா மனிதனும் ஒன்று தான். இங்கு நாம் எடுத்துக்கொள்வது அவனிடம் இருக்கின்ற உடல் கூரை. உடல் கூரை எல்லாருக்கும் உண்டு. இங்கு நாம் எதை வைத்து பேசுகின்றோம் என்றால் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்பார்கள் சித்தர்கள். அண்டத்தை ஆய்ந்து பார்ப்பது என்பது ஒரு நிலைக்கு மேல் போன பிறகுதான் முடியும். நேரடியாக முடியாது. நம்மளால் முடிந்தது இந்த பிண்டத்தை மட்டும் ஆய்ந்து கொள்ளலாம். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய உடலை பற்றிய, தன் மனதை பற்றிய, தன் அறிவை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி நிச்சயமாக வேண்டும். தன்னை பற்றி தெரியாமல் எந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகின்றானோ அது தோல்வியான வாழ்க்கை. எனவே இங்கு நாம் சொல்கின்ற கோட்பாடு என்பது ஒன்று இறைவனை தெரிவது, இரண்டு தன்னை தெரிவது, ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணர்வது, மூன்று இறைவனுக்கும் தனக்கும் இருக்கின்ற இடைவெளியை உணர்வது, நான்கு அந்த இடைவெளியை சுட்டி காட்டி அவனுக்கு தன்னிலையை காட்டுகின்ற ஒரு குருவை காட்டுவது. இது ஒரு 4 செக்டர்ஸ். இந்த 4 செக்டர்களையும் முதலாவது இவன் தெரிய வேண்டும். இறையை உணர்வதற்கு யார் வேண்டும் என்றால் இவன் தன்னை உணர வேண்டும். தன்னை உணர்வது என்பது இறைவனுக்கும் தனக்கும் உள்ள இடைவெளியை உணரணும். இந்த இடைவெளியை உணர்த்துவது குரு வேண்டும். அப்போ அந்த 4வது நிலை அடைவதற்கு 1வது நிலையிலிருந்து செல்ல வேண்டும். அந்த 1வது நிலை முதலாவது குருவை தேடுவது. குருவை தேடுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. சாதாரணமாக மாட்ட மாட்டார். தாய்மானவர் சொல்வார், மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக ஆடிய பேருக்கு வார்த்தை சொல்ல ஒரு சற்குரு வாய்க்கும் என்பார். அப்போ முறையாக வாழ்கின்றவர்களுக்கு தான் தேவை. வாழ்கின்றவர்களுக்கு தான் இது வாய்க்கும். எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முதலாவதாக செம்மையாக நாம் மாற்ற வேண்டும். நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக ஆக வேண்டும். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு சரியான வாழ்க்கையாக ஆக வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தை, ஒரு கோட்பாட்டை முதலாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எடுத்துக்கொள்கின்ற பொழுது அதற்குரிய நெறிமுறைகளை தெரிவதற்கு ஒரு குரு வேண்டும். இந்த குருவை நாடி செல்கின்ற ஒரு பயணம் தான் ஞான வாழ்க்கை. இதை உங்களுக்கு உபதேசிப்பது இந்த ஞானவெளி ஆனந்த விடத்தினுடைய கோட்பாட்டின் அடித்தளை, ஃபவுண்டேஷன் கோர்ஸாக மாறுகின்றது. இங்கு நான் உரைக்க விரும்புவது என்றால் 3 விதமானது. வாழ்க்கையினுடைய கட்டங்கள் 3. நீங்கள் இதை முழுமையாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று தெரிந்து கொள்வது, 2 முயல்தல், 3வது அடைதல். இது எந்த துறையாக இருந்தாலும், கல்வித்துறையாக இருந்தாலும், பணித்துறையாக, தொழில் பார்க்க இடமாக இருந்தாலும், வாழ்க்கையாக இருந்தாலும், ஒரு ஞானியாக இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும் மனிதன் 3 கூறுகளை அடைந்தே ஆக வேண்டும். ஒன்று, ஒரு பொருளை பற்றிய, ஒரு தத்துவத்தை பற்றிய, ஒரு சார்பை பற்றிய, ஒரு நிலையை பற்றிய முழு அறிவை தெரிந்து கொள்வது, அதை பற்றிய அனைத்து தன்மைகளையும் தெரிந்து கொள்வது. 2வது, அந்த தத்துவத்திற்கு தக்கவாறு உள்ள பலனை அடைவதற்கு முயல்வது. அப்போ டு நோ, டு ட்ரை, டு கெட், இந்த 3 பாகங்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்ப நாம முதலாவது அந்த டு நோன்னு சொல்லக்கூடிய தெரிந்து கொள்வது என்பதை எடுத்துக்கொண்டால் நம்மை பற்றி நமக்கு தெரியுமா? சாதாரணமாக ஒருவரிடம் நாம் கேட்கிறோம், உன்னை பற்றி உனக்கு தெரியுமா என்றால் ஆம் தெரியும் என்பான். என்ன தெரியும் என்றால் ஐ எம் சோ அண்ட் சோ. இப்ப அவனுடைய பேரை சொல்லுவான். நான் சாமிநாதன், ஏ சாமிநாதன். ஏ என்றால் எங்க அப்பா பேரு அன்பழகன். அப்ப அன்பழகனுடைய மகன் சாமிநாதன். சரி, உங்க தாத்தா பேர் தெரியுமா? தெரியுமே, ஏகாம்பரம் வாப்பா. ஏ சாமிநாதன். உங்க தாத்தாக்கு அப்பா பேர் தெரியுமா? தெரியாது. அப்ப இவனுடைய மரபை பார்த்தீர்கள் என்றால் அப்பா பேர், அடுத்தால் தாத்தா பேருக்கு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் போக முடியாது. அப்ப அவனுடைய ஆரிஜின் அவனுக்கு தெரியல. இவன் தன்னை பத்தி தெரியும்னு சொல்றது முதல் தவறு.
இரண்டாவது ஆரிஜின் விட்டுருவோம். இப்ப இருக்கிற வாழ்க்கை மட்டும் பார்ப்போம்னு சொன்னா, இப்போ நீனாக இருக்கின்றாயா? உன்னை பத்தி தெரியுமா? அண்ணா நான் தான். இந்த பாடி உன்னுடைய பாடியா? சின்ன கேள்வி. இது உன்னுடைய உடலா? ஆமா நான் தானே சார். இது என்னுடைய பாடி தானே, நான் தானே இதுவா? சரி, நீ தான் ஒத்துக்கொண்டோம் என்றால் இது உன் பாடி என்றால் உன்னுடைய ஆளுமைக்கும் உன்னுடைய ஆணைக்கும் உடன்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரு பொருள் நம்முடைய உடைமை என்றால் அந்த பொருள் எப்படி இருக்க வேண்டும்? அதை வாங்குவதற்கோ விற்பதற்கோ இன்னொருக்கு தானம் கொடுப்பதற்கோ உடைப்பதற்கோ எதுவும் செய்யலாம். அனைத்து ஆற்றலும் அதன் மீது இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளுக்கும் நாம் உடையவர்களாக இருப்போம். இந்த உடம்பு நமக்கு உடையது, நம் உடம்பு என்றால் நீங்கள் சொல்கின்ற ஆணைப்படி அது நடக்கின்றதா? நீங்கள் செய்ய முடியுமா என்றால் திரு என்று விழிக்கின்றார்கள். நான் அவர்களிடம் கேட்பேன், இது உங்கள் உடம்பு என்றால் ஒன்று சொல்கிறேன், சாதாரணமான நகம், இந்த கையில் இருக்கின்ற இந்த நகத்தை 5 நிமிடத்தில் 1 அடி தூரம் வளர்த்து காட்டுங்கள். உங்களுடைய நகந்தானே, வெட்டி வீசுவது எந்த பலனும் அற்றது ஒரு பொருள். உடம்பிலேயே பலனற்ற பொருள் என்று மனிதர்கள் நினைப்பது நகத்தையும் மயிரையும் முடியையும் தான். முடியை வெட்டி வீசி விடுவார்கள், நகத்தை வெட்டி வீசி விடுவார்கள். ஆனால் பலனற்றது என்று சாதாரணமாக நான் நினைக்கின்ற இந்த உறுப்பை, இந்த கையில் இருக்கின்ற இந்த நகத்தை 5 நிமிடத்தில் 1 அடி வேண்டாம் 1/2 அடி உங்களால் வளர்த்து காட்ட முடியும் என்றால் முடியாது. அப்போ உங்க உடம்பு உங்க ஆணைக்கு கீழே இயங்குகிறது என்றால் வளர்த்து காட்ட வேண்டுமே? இல்ல, அது தானாகத்தான் வரும். அது வளர்கின்ற பொழுதுதான் போகும். அப்ப அதுவாக இயங்குகின்றது பொழுதுதான் நடக்கின்றதை தவிர உங்கள் ஆணைக்கு உட்பட்டது அல்ல. அப்ப அது உங்களது என்று நீங்கள் சொல்வதற்கு இயலாது. அப்ப உங்களையும் மீறிய ஒரு தத்துவம் உள்ளே நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை உணர வேண்டும். அப்ப தன்னை உணர்வது என்பது நம்ம பாடி நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கிறது ஒரு தவறு அங்க. அப்போ உங்களுடைய ஆரிஜின் உங்களுக்கு தெரியல, நம்ம பாடின்னு சொல்றதும் தெரியல. அடுத்து ஒரு பேரை வச்சுட்டு இருக்கிறீங்க. இது பேர் எடுத்துக்கொண்டா நான் சோ அண்ட் சோ, பேர் கரெக்ட். இந்த பேர் சரியா என்றால் அதுக்கு சில விளக்கங்கள், பல விளக்கங்கள் கொடுப்பார்கள். ஜாதக ரீதியாக வச்சேன் சார், நான் வந்து பூர நட்சத்திரம், அதுக்காக டாட்டி டூ இந்த மாதிரி இதுல பேர் வைக்கணும் ஆன்னு சொல்லுவாங்க. அப்போ ஜாதக ரீதியாக ஒன்று பார்ப்பது, இல்ல நியூமராலஜி படி பார்ப்பது, இல்ல எங்க தாத்தாக்கு பேரை வச்சேன்னு சொல்லுவது, இந்த மாதிரி நாமகரணங்கள் சூட்டப்படுகிறது. இது ஒரு தப்பான கான்செப்ட். ஒருவன் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவனுக்கு வேண்டியது பெயர். அந்த பெயரில் தான் நம்ம பரிணமிக்க முடியும். சரியான பெயர் மாற்றாதவரை அவன் யாராக இருந்தாலும் அல்லல் படுவான். உங்க தாத்தா நிறைய சொத்து வச்சிருக்கலாம், உங்க அப்பா நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். நீ வாழணும், அதை அனுபவிக்கணும்னா நீ அதுக்கு உரியவனாக இருக்க வேண்டும். சொத்து உங்கள்கிட்ட தான் நிறைய பேர் அழிச்சுக்கிட்டே இருப்பான். சிலது ஒண்ணுமே இல்லாதவனா இருப்பான். அப்பா எந்த இதுவும் தேடி கொடுத்துருக்க மாட்டார். ஆனா அவனுடைய வாழ்க்கையில் வீடு, காரு, வசதிகள் வளர்ந்து கொண்டே இருப்பான். அப்போ வெளியில சொல்கின்ற போது டாட்டா, பிர்லா, இவர் அம்பானி, அந்த பெயர்கள் நிலைக்கின்றது. அந்த பெயர்கள் அதனுடைய பலத்தை பெறுகின்றது. உங்களுடைய பெயர் சரியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக அமைய முடியும். அப்ப அந்த சரியான பெயரை அறிவது என்றால் ஜாதக ரீதியாலும் நியூமராலஜியும் அல்ல, அதையும் தாண்டி உண்டு. ஜாதகத்தில் என்று சொன்னால் ஜாதகத்தில் குறிக்கின்றது நீங்க வந்து பிறந்த நேரத்தை சொல்றாங்க. அதாவது அந்த உருவம் வந்து தாயினுடைய கருவறையில் இருந்து வெளியில வருகின்ற பொழுது மட்டும் அந்த நேரத்தை சொல்றாங்க. அது நீங்க உருவான நேரம் அல்ல. நீங்கள் உருவான நேரம் என்பது கரு தரித்த நேரம். தாயினுடைய கருப்பையில் இருக்கின்ற பொழுது அந்த கரு எப்பொழுது ஜனனமாகின்றதோ அதுதான் அதனுடைய உதய காலம். அதான் அதனுடைய முழு ஜாதகத்தினுடைய ஆதி. அந்த ஆதியை உணர்ந்தவர்கள் தான் அந்தத்தை சொல்ல முடியும். இப்ப நீங்க ஒரு பயணம் போறீங்க, சென்னையில இருந்து உங்களுக்கு வந்து கன்னியாகுமரி போகணும், இதுதான் பயணம். இப்பொழுது உங்களை ஒரு நபர் சந்திக்கிறார். திருச்சியில இருந்து நீங்க வந்து ஒரு பஸ்ல மாறி ஏறி திருச்சி டு மதுரைக்கு போறீங்க. அவன் பாக்குறவனுக்கு திருச்சியில இருந்து மதுரை போகக்கூடிய அந்த பயணம் மட்டும் தெரியும். இதை வைத்துக் கொண்டு அவனுடைய பயணம் அவன் வந்து மதுரைக்கு போகக்கூடியவன் சொல்ல முடியாது. ஏன்னா இவனுடைய பயணம் எங்க இருக்கு? சென்னையில ஆரம்பித்தது, இது சென்று சேருவது எங்க? கன்னியாகுமரியில. அவன் இடைப்பட்ட காலம் தான் தெரியுது. ஒரு திரைப்படத்தை பார்த்து கொண்டு, ஒரு சீனை பார்த்து கொண்டு முழு படத்தினுடைய விமர்சனத்தையும் மதிப்பையும் சொல்வது தவறு. ஏதோ ஒரு காமெடி சீனை பார்த்திருப்பாங்க, படம் பயங்கர டிராஜிக்கா இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில அப்ப அவங்களுடைய பேரை என்பது ஜாதகத்தால் மட்டும் சொல்லி நிறைய ஜாதகத்தில் பார்க்கும்போது தப்பு போகுது. ஏன்னா அவன் அவனுடைய ஜனித்த நேரத்தை அறிவதில்லை. இது சூட்சமத்தை அறிய வேண்டும். அப்ப ஒருவனுடைய சூட்சமத்தை யார் அறிய முடியும் என்றால் தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள், முன்னை வினையின் முடிச்சு அவிழ்ப்பர், அவர்களால் மட்டும்தான் முடியும். அப்போ நீங்க யாரை அடைந்தாகணும் என்றால் தன்னை உணர்ந்த ஒரு தத்துவ ஞானியை, ஒரு சித்தனை, ஒரு ஞானியை கண்டிப்பாக அடைந்து விட வேண்டும், கண்டறிய வேண்டும். அவர்கள் மூலமாகத்தான் உங்களுடைய பெயரை, உங்களுடைய சூட்சுமத்தின் பெயரை நீங்கள் தெரியணும். அப்படி ஒரு ஞானி உங்களுக்கு ஒரு பெயரை சூட்டிட்டான், உங்க ஆத்மாவுக்கு இதுதான் பெயருன்னு சொல்லிட்டானா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அப்ப அந்த பெயரை ஒன்று அடையணும். ரெண்டாவது, ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னாலும் அந்த பெயருக்கும் அந்த வாழ்க்கைக்கும் உரிய சில மந்திரங்கள் இருக்கின்றது. இப்போ ஓம்
நமஸ்தேஸ்து மகாலட்சுமின்னு ஆச்சுன்னா அந்த மந்திரம் மகாலட்சுமியை போய் சேருது. ஓம் விஷ்ணு விக்னேஸ்வராய நமகன அது கணபதியை போய் சேர்கிறது. ஓம் சிவாய நமகன சிவனை போய் சேர்கிறது. இப்படி ஒவ்வொரு மந்திரங்கள், ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு மொழியிலும் மந்திரங்கள் நிறைய இருக்கின்றன. இந்த மந்திரங்கள் அந்தந்த தெய்வத்தையே சாரும். நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த தெய்வத்துக்கு தான் போய் சேரும். உதாரணமாக என்னுடைய அக்கௌண்ட்ல உங்க பணத்தை போடுறீங்க, போடுவதற்கு உங்களுக்கு உரிமை, எடுக்குவதற்கு உங்களுக்கு முடியாது. அந்த பணம் எனக்கு சொந்தமாகிவிடும். அதே மாதிரி ஒரு மந்திரத்தை நீங்க ஒரு தெய்வத்தின் மீது சொல்கின்ற பொழுது அந்த மந்திரம் அந்த தெய்வத்திற்கு பலனை கூட்டும், உங்களுக்கு பலன் கூட்டாது. இதனால்தான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் அந்த கோயில போய் வேணேன், இந்த சாமிக்கு இதெல்லாம் பண்ண, எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, நான் என் வாழ்க்கை பூரா நல்லவனா தான் இருக்கேன், யாருக்குமே எந்த தப்பும் பண்ணல, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளவு சிக்கல். இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தோல்வியை அணுகின்ற பொழுதும் சிக்கல்களையும் பிரச்சனையும் சந்திக்கின்ற போதும் கேட்கின்ற கேள்வி. இங்கு தெய்வங்கள் குறை அல்ல, தெய்வங்கள் மீது குற்றம் அல்ல. நீங்கள் உங்களுக்குரிய நாமத்தை வைக்காததும் உங்களை வளப்படுத்தக்கூடிய உங்களுடைய சூட்சும உடம்புக்குரிய மந்திரத்தை தெரியாததும் ஒரு காரணம். எனவே உங்களுடைய நாமம், உங்களுடைய மந்திரம், இந்த ரெண்டும் தெரிந்தாக வேண்டும். இந்த ரெண்டும் தெரிகின்ற நீங்க வெற்றி பெற்ற அத்தனை மனிதர்கள் பார்த்தீங்கன்னா பெயர் மாற்றம் பண்ணியவர்களாகவே இருப்பார்கள். இது ஆதி காலத்திலிருந்து இருக்கிறது. எந்த ஞானி எடுத்துக்கொண்டாலும் இன்று நீங்கள் அறிகின்ற எந்த மகாபுருஷர்களும் தன்னுடைய சொந்த பெயரிலே இல்லை. கம்பரை எடுத்துக்கொண்டாலும் திருவள்ளுவரை எடுத்துக்கொண்டாலும் புனை பெயர்கள், பின்னால் வந்தவர்கள். மூலனை எடுத்துக்கொண்டால் திருமூலருடைய சொந்த பெயர் அல்ல. இதே மாதிரி ஒவ்வொரு இது இங்க மட்டும் இல்ல, வெளிநாட்டில் எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த நாட்டில் எடுத்துக்கொண்டாலும் எந்த மொழியில் எடுத்துக்கொண்டாலும் பிரபல்யமா இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பின்னால் தனக்கு ஒரு பெயர் அமைந்த பிறகே வெற்றியாளர்கள் ஆகின்றார்கள். அந்த பெயர்கள் தான் அவர்களை லீடு பண்ணி போகும். அப்ப அந்த பெயர் அவருக்கு சரியான பெயராக அமைகின்றது. எனவே பெயர் மாற்றம் என்பது மிக அவசியம். நல்ல பெயர் உங்களுக்கு இயல்பிலே அமைந்து விட்டால் சரி, கிடைக்காத பட்சத்தில் அத்தனை பேருமே தனக்குரிய சூட்சுமத்தை பார்த்து பெயர் மாற்றிக் கொண்டு விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி. இந்த பெயர் மாற்றத்திற்கும் மந்திரத்திற்கும் ஒரு குரு வேண்டும். அந்த குருவை நீங்கள் தேடுவது